இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் ஏர்லைன்ஸ் கடந்த ஆண்டில் தனது வரலாற்றில் இரண்டாவது மிக உயர்ந்த லாபத்தை பதிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. போஸ்ட் பஸ் சுற்றுலா வழித்தடங்களில் மிதிவண்டிகளை கொண்டு செல்ல புதிய விதிகளை செயல்படுத்துவதாக அறிவிப்பு. சுவிஸ் ஏர்லைன்ஸ் ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது சட்டப்பூர்வமானதாகும் என்று சூரிச் நீதிமன்றம் தீர்ப்பு. கார்னிவலின் போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஒரு மனிதனை கடித்து தாக்கிய சம்பவம். நட்சத்திர ஹோட்டலில் உணவை சாப்பிட்டு பணம் செலுத்தாமல் வெளியேற முயன்ற பெண் ஒருவர் போலீசாரால் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் 2024 ஆண்டில் தனது வரலாற்றில் இரண்டாவது மிக உயர்ந்த லாபத்தை பதிவு செய்துள்ளது. லஃப்தான்சா குழுமத்தின் கீழ் செயல்படும் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் கடந்த ஆண்டு 6% வளர்ச்சியுடன் 5.6 பில்லியன் பிராங்குகள் வருமானம் ஈட்டியுள்ளது. இது நிறுவனம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை பெற்ற அதிகபட்ச வருவாயாகும். மேலும் சேவை தேவையின் அதிகரிப்பினால் விமான போக்குவரத்து பல மடங்கு வளர்ந்துள்ளதுடன் 2024 ஆண்டில் 18 மில்லியன் பயணிகளுடன் பயணம் செய்துள்ளது. இது 2023 ஆண்டை விட 9.2% அதிக வளர்ச்சியை குறிக்கிறது. அதேபோல் விமான சேவைகளின் எண்ணிக்கையும் 9.1% அதிகரித்து 142,000 கடந்துள்ளது. தற்போது போட்டித்தன்மை அதிகரித்த நிலையில் பயணச்சீட்டு கட்டணங்களை அதிகமாக நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலை உருவாகியிருந்த போதும் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது வளர்ச்சியை தொடர்ந்து லாபத்தை நிலைநிறுத்துவதே அடுத்த கட்ட இலக்காக கருதுகிறது. சுவிட்சர்லாந்தின் தேசிய பேருந்து சேவையான போஸ்ட் பஸ் சுற்றுலா வழித்தடங்களில் மிதிவண்டிகளை கொண்டு செல்ல புதிய விதிகளை செயல்படுத்துகிறது. மே மாதம் முதல் பயணிகள் தங்களது மிதிவண்டிகளை போஸ்ட் பஸ்களில் கொண்டு செல்ல முன்பதிவு செய்ய வேண்டும் மற்றும் ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். இந்த விதிமுறை முக்கியமாக மத்திய சுவிட்சர்லாந்து, கிரவுண்டன், வலைஸ் மற்றும் பெர்னிஸ் ஓபர்லேண்ட் ஆகிய பகுதிகளில் உள்ள 150 சுற்றுலா வழித்தடங்களுக்கு பொருந்தும். இந்த வழித்தடங்கள் ஆன்லைன் கால அட்டவணையில் தெளிவாக குறிக்கப்படும் என்று போஸ்ட் பஸ் அறிவித்துள்ளது. மிதிவண்டி போக்குவரத்துக்காக பைக் ரேக்குகள் அல்லது ட்ரெய்லர்கள் கொண்ட அனைத்து போஸ்ட் பஸ்களிலும் 2 சுவிஸ் பிராங்குகள் கட்டணம் விதிக்கப்படும். பேருந்துகளில் கிடைக்கக்கூடிய மிதிவண்டிகள் குறைவாக உள்ளதால் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் சுற்றுலா வழித்தடங்களில் முன்பதிவு மற்றும் கட்டண நடைமுறை அவசியமானதாகும். முன்பதிவு முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மிதிவண்டிகளுடன் பயணிக்கும் பயணிகளுக்கு நல்ல சேவையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக போஸ்ட் பஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் தனது ஊழியர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகளை கட்டாயமாக்கியதும் அதனை மறுத்தவர்களை பணிநீக்கம் செய்தது சட்டப்பூர்வமானதாகும் என்று சூரிச் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2021 ஆண்டு தொற்றுநோய் உச்சத்தில் இருந்தபோது சுவிஸ் ஏர்லைன்ஸ் அனைத்து ஊழியர்களுக்கும் தடுப்பூசி போட வேண்டும் என்ற கொள்கையை அறிமுகப்படுத்தியது. இதை மறுத்த 150க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஒரு விமானி மற்றும் கேபின் குழு உறுப்பினர் தங்கள் பணிநீக்கத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் தனிப்பட்ட உரிமைகள் மீறப்பட்டதாக வாதிட்டனர். இருப்பினும் நீதிபதிகள் நிறுவனத்தின் செயல்பாட்டுத் தேவைகளுக்கு அனைத்து ஊழியர்களுக்கும் தடுப்பூசி போடுவது அவசியமான நடவடிக்கை என்பதால் ஊழியர்களின் உரிமைகள் மீறப்படவில்லை என தீர்ப்பளித்துள்ளது. பாஸ்டகூர் ஜூ நகரில் நடந்த கார்னிவலின் போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கார்னிவலில் பங்கேற்ற ஒருவரின் முகத்தை கடித்து தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபர் முகத்தில் கடுமையான காயமடைந்து பாசல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 40 தையல்கள் போடப்பட்டுள்ளது. ஜூரா கண்டோனல் போலீசார் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளதோடு இது நடந்து பல மணி நேரம் கழித்தே தகவல் கிடைத்ததால் விசாரணை இன்னும் ஆரம்ப நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். தற்போது சந்தேக நபரை அடையாளம் காண முடியவில்லை. மேலும் இந்த வழக்கு விரைவில் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சூரிச் விமான நிலையத்தில் உள்ள 4 நட்சத்திர ஹோட்டலில் 62 வயதான ஜெர்மன் பெண் 122 பிராங்குகளுக்கான உணவை சாப்பிட்டு பணம் செலுத்தாமல் வெளியேற முயன்றதால் போலீசார் கைது செய்துள்ளனர். இதற்கு முன்பு 44 முறை இதேபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்றிருந்த இவர் தவறை ஒப்புக்கொள்ளாமல் நீதிமன்றத்தில் நல்ல உணவு என்பது மனித உரிமை என்று வாதிட்டுள்ளார். இந்நிலையில் நீதிமன்றம் அவருக்கு 110 நாட்கள் சிறை தண்டனையும் 300 பிராங்குகள் அபராதமும் விதித்தது.
ஏற்கனவே 105 நாட்கள் சிறையில் கழித்ததால் அவர் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளார். தற்போது சிறையில் இருந்ததற்காக தமக்கு 650,000 பிராங்குகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரியுள்ளார். குறித்த பெண் 2006ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்திற்கு வந்ததிலிருந்து பல்வேறு சட்ட மீறல்கள், சட்டவிரோத நுழைவு, காவல்துறையினரை தாக்குதல், தவறான கேளிக்கைகள் போன்ற குற்றச்சாட்டுகள் உள்ளது. 2017இல் விமான நிலையத்திற்குள் நுழைய தடை செய்யப்பட்டும் மீண்டும் திரும்பி வந்துள்ளார். மேலும் நாடு கடத்தப்பட்ட 2 நாட்களுக்குப் பிறகு கிளாட்பார்க்கில் உள்ள ஒரு சொகுசு ஹோட்டலில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.